ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி எக்ஸசைஸ் 1.4 பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் 1.4 பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த டெர்மினேட்டிங் டெசிமல், நாட் டெர்மினேட்டிங் டெசிமல் இதோட அவுட்லைன் வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து டெர்மினேட்டிங் டெசிமல். டெர்மினேட்டிங் டெசிமல் வந்து அது கூட ஃபைனைட் நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.4, 3.76 or else 9.879. இந்த டெசிமல் நம்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதில் ஃபைனைட் நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்குது. அதனால தான் இதை டெர்மினேட்டிங் டெசிமல்னு சொல்கிறாங்க. நான் டெர்மினேட்டிங் டெசிமல்னால் இது மாதிரி குறிப்பிட்ட இதோட எண்ட் ஆகாமல் நம்பர்ஸ் இன்ஃபைனைட்டாக போய்கிட்டே இருந்துச்சுன்னா அதை நான் டெர்மினேட்டிங் டெசிமல்னு சொல்கிறோம். நான் டெர்மினேட்டிங் டெசிமல் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. அதில் டைப் நம்பர் 1 வந்து ரிப்பீட்டிங், டைப் நம்பர் 2 நான் ரிப்பீட்டிங். நான் டெர்மினேட்டிங் டெசிமலில் ரிப்பீட்டிங்க்கு வந்து எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இந்த நான் டெர்மினேட்டிங் டெசிமல் ஆர் ரிப்பீட்டிங் டெசிமல் ஆர் ரெக்கரிங் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்னதுன்னா 0.333 அண்ட் ஸோ ஆன். இந்த இதை பார்த்தீங்கன்னா 3ங்கிற நம்பர் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. அதனால் இது வந்து நான் டெர்மினேட்டிங் ஆர் ரிப்பீட்டிங் டெசிமல்னு சொல்கிறோம். இன்னொரு எக்ஸாம்பிள் 0.8989 அண்ட் ஸோ ஆன். இது அனதர் எக்ஸாம்பிள். இப்போ நான் டெர்மினேட்டிங் ஆர் நான் ரிப்பீட்டிங் டெசிமல் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா 0.87643978 அண்ட் ஸோ ஆன். இந்த மாதிரி இதுவும் இன்ஃபைனட்டாக போயிட்டே தான் இருக்குது. ஆனால் ஒரு நம்பர் கூட ரிப்பீட் ஆகவே இல்லை. அப்படி இருந்துச்சுன்னா இதை நான் டெர்மினேட்டிங் ஆர் நான் ரிப்பீட்டிங் டெசிமல்னு சொல்கிறாங்க. ஓகே, கொஸ்டின் நம்பர் 1 எக்ஸசைஸ் 1.4 பார்த்துடலாம். கொஸ்டின் நம்பர் 1 என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிஃபைன் அண்ட் இர்ரேஷனல் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. இர்ரேஷனல் நம்பர்னால் என்னதுன்னா நான் டெர்மினேட்டிங் நான் ரெக்கரிங் நம்பர். அதாவது டெர்மினேட் ஆகாமல், ரெக்கரும் ஆகாமல், ரிப்பீட்டும் ஆகாமல் இருக்கிற நம்பர்ஸை, இருக்கிற ரேஷ்னல் நம்பர்ஸை நம்ம இர்ரேஷனல் நம்பர்ஸ்னால் ரிப்பீட் ஆகாமல் இருக்கும், அந்த வேல்யூஸும் டெர்மினேட் ஆகாது. அந்த நம்பர்ஸை நம்ம டெசிமல் ஃபார்மில் எழுதவே முடியாது, பிபிக்யூ ஃபார்மில் எழுதவே முடியாது. அப்படி இருக்கிறப்ப இது வந்து இர்ரேஷனல் நம்பர் சொல்கிறோம். இது நம்ம எழுதியிருக்கும் போது 3 எழுதியிருக்கேன் இல்லையா, இந்த 3ல் பார்க்குறப்ப ஃபஸ்ட் ஒன்று ரேஷனல் நம்பர் தான், செகண்ட் ஒன்று ரேஷனல் நம்பர் தான். இதுவும் ரேஷனல், இதுவும் ரேஷனல். ஆனால் இந்த தேர்ட் ஒன் வந்து ரேஷனல் நம்பர் கிடையாது. தேர்ட் ஒன் வந்து இர்ரேஷனல் நம்பர். நான் டெர்மினேட்டிங் டெசிமல் ஆர் நான் ரிப்பீட்டிங் டெசிமல் அது வந்து இர்ரேஷனல்னு சொல்கிறாங்க. ஓகே, கொஸ்டின் நம்பர் 2 போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 2 என்னதுன்னா எக்ஸ்பிளைன் ஹவு இர்ரேஷனல் நம்பர்ஸ் டிஃபர் ஃப்ரம் ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இர்ரேஷனல் நம்பரை டெசிமலாக எழுத முடியும், ஆனால் ஃப்ராக்ஷனாக எழுத முடியாது. பட் இது ரேஷனல் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரேஷனல் நம்பரை வந்து டெசிமலாகவும் எழுத முடியும், ஃப்ராக்ஷனாகவும் எழுத முடியும். நெக்ஸ்ட்டு இர்ரேஷனல் நம்பர். இப்போ அடுத்து அது வந்து டெர்மினேட்டிங் டெசிமலாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது, ஆனால் ரேஷனல் நம்பரை டெர்மினேட்டிங் டெசிமலாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும். இர்ரேஷனல் நம்பருக்கு எக்ஸாம்பிள் வந்து √2. ரேஷனல் நம்பருக்கு எக்ஸாம்பிள் 0.10 and 5/3. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3 போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 3 வந்து எக்ஸ்பிளைன் whether the following numbers are rational or irrational ஒரு 14 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. 1லேருந்து 14 வரைக்கும் கொடுத்துருக்க வேல்யூஸ்னால் ரேஷ்னலாக இர்ரேஷனலாக நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கான சொல்யூஷன் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து √7 கொடுத்துருக்காங்க. இந்த √7 வந்து ஆக்சுவலி பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட் கிடையாது, அதனால் இது வந்து இர்ரேஷனல் நம்பர்.
செகண்ட் கொஸ்டின் ரூட் 4 சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ரூட் 4க்கு வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் தான், ரூட் இருக்குது, அதான் 2. அதனால் இது வந்து ரேஷனல் நம்பர். பிகாஸ் 2/1 p/q ஃபார்மேட்டில் இருக்குது இல்லையா. தேர்ட் கொஸ்டின் போயிடலாம். தேர்ட் கொஸ்டின் 2 + ரூட் 3. இதில் 2 வந்து ரேஷனல் நம்பர் தான், பட் 3 வந்து ரூட் 3 வந்து இர்ரேஷனல் நம்பர். சம் ஆஃப் ரேஷனல் இர்ரேஷனல் நம்பர் வந்து எப்போவுமே இர்ரேஷனல் நம்பராக தான் இருக்கும். அதனால் கொஸ்டின் நம்பர் 3 வந்து இர்ரேஷனல் நம்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4 போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 4 ரூட் 3 + ரூட் 2. இங்கே ரூட் 3யும் இர்ரேஷனல் நம்பர் தான், ரூட் 2வும் இர்ரேஷனல் நம்பர் தான். அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணுறப்ப நமக்கு என்ன ஆன்சர் தான் கிடைக்கும்? கண்டிப்பாக இர்ரேஷனல் தான் கிடைக்கும். அதனால் கொஸ்டின் நம்பர் 4 இர்ரேஷனல் நம்பர். கொஸ்டின் நம்பர் 5ம் சேம் தான். ரூட் 3யும் இர்ரேஷனல் நம்பர், ரூட் 5ம் இர்ரேஷனல் நம்பர். அப்போது அதை ரெண்டையும் ஆட் பண்ணுறப்ப இர்ரேஷனல் நம்பர் தான் ஆன்சராக கிடைக்குது. கொஸ்டின் நம்பர் 6 போயிடலாம். இது வந்து a - b the whole square ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. நமக்கே தெரியும் a - b the whole square இதுக்கு ஃபார்முலா என்ன வரும்? a square minus b square minus 2ab. a ஸ்கொயருக்கு பதில் ரூட் 2 the whole square போடுறாங்க. ரூட் 2 the whole squareக்கு நமக்கே தெரியும் ஆன்சர். ஸ்கொயர் இதுவும் கேன்சல் ஆகி வெறும் 2 ஆன்சராக கிடச்சிருக்கு. b ஸ்கொயருக்கு பதில் 2 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் போடுறாங்க. 2 2s are 4 வந்து இங்கே கிடச்சிருக்கு. மைனஸ் 2 × 2ab, அதாவது ரூட் 2 × 2 எழுதுறீங்க. அப்படி எழுதுகிறப்ப என்ன ஆகும்னா, இப்படி எழுதுகிறப்ப இந்த 2வும் 2வும் மல்டிப்ளை பண்ணி 4 கிடைக்குது. 4 ரூட் 2ன்ற ஆன்சர் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட் வேல்யூஸ், ரூட் இல்லாமல் இருக்கிற வேல்யூஸ் ஆட் பண்ணுறப்ப 2 + 4 ஆட் பண்ணுறப்ப 6 கிடச்சிது. 6 + 6 - 4 ரூட் 2 வரும். இந்த 6 - 4 ரூட் 2ங்கிறது பார்க்குறப்ப 6 என்ன தான் ரேஷனல் நம்பராக இருந்தாலுமே 4 ரூட் 2ங்கிறது இர்ரேஷனல் நம்பர். அதனால் இந்த ஃபுல்லுமே நம்ம இர்ரேஷனல் நம்பர்னு சொல்லிடுறோம். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 7 போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 7 வந்து 2 - ரூட் 2 + × 2 + ரூட் 2. இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா a - b × a + b ஃபார்மேட்டில் இருக்குது. நமக்கே தெரியும் இதுக்கான ஐடென்டிட்டி ஃபார்முலா வந்து a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் எழுதுனா 2 ஸ்கொயர் மைனஸ் ரூட் 2 the whole ஸ்கொயர். அப்போ 2 2s are 4, 2 இந்த ஸ்கொயரும் பவர் கேன்சல் ஆகிறப்ப மைனஸ் ரூட் 2 கிடைக்கும். மைனஸ் 2 கிடைக்கும். இப்போ 4 - 2 ஆன்சர் 2. இது வந்து 2/1 எழுதலாம். திஸ் மீன்ஸ் 2/1ங்கிறது p/q ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ கொஸ்டின் நம்பர் 7 வந்து ரேஷ்னல் நம்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8 போயிடலாம். 3 + ரூட் 2 the whole ஸ்கொயர். நமக்கே தெரியுது என்ன ஃபார்முலாவில் இருக்குன்னு. a + b the whole ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது. அப்போனா என்ன வரும்? a ஸ்கொயர் + 2ab + b ஸ்கொயர். அந்த ஃபார்முலாவில் எழுதுகிறப்ப ரூட் 3 ஸ்கொயர் ப்ளஸ் ரூட் 2 the whole ஸ்கொயர் ப்ளஸ் 2 × ரூட் 3 × ரூட் 2 வருது. இந்த ரூட்டையும் பவரையும் கேன்சல் பண்ணுறப்ப வெறும் 3யும் 2வும் கிடச்சிருது. 2 × ரூட் 3 × ரூட் 2ங்கிறப்ப ரூட் 3 × ரூட் 2. இது வந்து நம்ம பெரிய ரூட் போட்டு 3 × 2ன்னு எழுதலாம். அப்போ ரூட் 6ங்கிற ஆன்சர் நமக்கு கிடைக்கும். அப்படி தான் இந்த 2 ரூட் 6 மாறிச்சு. அதுக்கப்புறம் இந்த பவரோட இல்லாமல் வெறும் பவர் ஒன்றும் இல்லை, 3 × 2 ஆட் பண்ணுறப்ப நமக்கு 5 கிடச்சிரும். 5 + 2 ரூட் 6. இதை வந்து இராஷனல் நம்பர்னு சொல்கிறோம். ஏன் இராஷனல்னா, என்னன்னா 5ங்கிற நம்பர் ரேஷனல் நம்பராக இருந்தாலும் இங்கே வந்து 5 ரேஷனல் நம்பருங்க. though 5 is a rational number, we knew that 2 root 6 is irrational number. As 2 root 6 is irrational, you are telling this whole number which is root 3 + root 2 the whole square as irrational number. Next question number 9 போயிடலாம். Question number 9 வந்து root 5 - 2.
இதான் கொஸ்டின் நம்பர் 9 கொடுத்துருக்காங்க. இந்த √5 வந்து இராஷனல் நம்பர், 2 வந்து ரேஷனல் நம்பர். ஒரு ரேஷனல் ஆட் பண்ணுறப்ப நமக்கு கடைசியாக இராஷனல் தான் ஆன்சராக கிடைக்கும். ஸோ ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுறப்ப நமக்கு இராஷனல் நம்பரே கிடச்சிருது. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து √23. √23ஓட வேல்யூ நான் டெர்மினேட்டிங் நான் ரெக்கரிங் டெசிமல் அப்படிங்கிறப்ப இந்த √23ங்கிறது இராஷனல் நம்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின் √225. இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 15ன்றது ஆன்சராக கிடைக்கும். விச் மீன்ஸ் 15/1 இஸ் அன் ரேஷனல் நம்பர். ஸோ கொஸ்டின் நம்பர் 11 வந்து ரேஷனல் நம்பர்னு சொல்லி நம்ம சொல்லுறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 12 போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 12 வந்து 0.3796. 0.3796 வந்து எப்படி இருக்குதுன்னா, இது வந்து டெர்மினேட்டிங்காக இருக்குது. இது டெர்மினேட்டிங்காக இருக்கிறதுனால இது ரேஷனல் நம்பர்னு சொல்லி சொல்கிறோம். கொஷின் நம்பர் 13 பார்த்தீங்கன்னா 0.7478478 போயிட்டே இருக்கு. இது நான் டெர்மினேட்டிங் டெசிமல் போய்கிட்டே இருக்கு. ஈவன் தோ இட் இஸ் நான் டெர்மினேட்டிங் டெசிமல், என்னதான் ஏதாவது நான் டெர்மினேட்டிங்காக இருந்தாலும் இது வேல்யூஸ் 478 வேல்யூஸ் ரிப்பீட் ஆகுது. இது நான் டெர்மினேட்டிங் ரிப்பீட்டிங் டெசிமல், அதாவது ரெக்கரிங் டெசிமல், அதனால இதை ரேஷனல் நம்பர்னு சொல்லி சொல்லிடுறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 14 பார்த்துடலாம். கொஸ்டின் நம்பர் 14 வந்து 1.101001 அப்படின்னு சொல்லுவான் போயிட்டே இருக்கு. இது நான் டெர்மினேட்டிங் டெசிமல். என்னதான் நான் டெர்மினேட்டிங்காக இருந்தாலும் இது ரிப்பீட்டிங்காக எந்த நம்பருமே இதில் ரிப்பீட் ஆகவே இல்லை இந்த கொஸ்டினில். இதனால் நான் ரெக்கரிங்காக இருக்குது, அதனால் இது இர்ராஷனல் நம்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4 போயிடலாம். Question number 4. Identify the following as rational or irrational numbers. Give the decimal representation of rational numbers சொல்லி கொடுத்துருக்காங்க. இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, இது ரேஷனல் நம்பரா இராஷனல் நம்பரான்னு சொல்லுங்கள், அது மட்டும் இல்லாமல் இதோட டெசிமல் ஃபார்ம் மட்டும் சொல்லுங்கள் சொல்லி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்துக்கலாம். √4. √4க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 2 வந்து 2.0 எடுத்துக்கலாம். இதுதான் அதோட டெசிமல் ஃபார்ம். இந்த 2ங்கிறது ரேஷனல் நம்பர். நெக்ஸ்ட் வந்து 3√18 சொல்லி கொடுத்துருக்காங்க. √18க்கு வந்து நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்ப நமக்கே தெரியும் என்ன வரும்னா 3 × √9. 2s are 18 வரும். இதில் 3 3s are 9ங்கிற வரப்போ ரூட்டுக்கு வெளியே 3 வெளியே போயிடும், 2 மட்டும் உள்ளே இருக்கும். அப்போது 3 3s are 9√2. இந்த √2ங்கிறது இராஷனல் நம்பர். அப்படிங்கிறப்ப இது ஃபுல்லுமே இராஷனலாக மாறிடுது. செகண்ட் கொஸ்டின் இராஷனல், அதனால் அது டெசிமல் ஃபார்மட் டெர்மினேட்டிங் டெசிமலாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது. கொஸ்டின் நம்பர் 3 வந்து √1.44. இது வந்து 1.2 சொல்லி சொல்கிறாங்க. அதாவது எப்படின்னா, நமக்கு தெரியும் 12 12s are 144. அப்போது 1.2 × 1.2ன்னு என்ன வரும்? 2 நம்பர் தள்ளி டாட் வைக்கணுமா, ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட். 1.44. இதுக்கு வந்து இது டெர்மினேட்டிங் டெசிமல், இது ரேஷனல் நம்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4. கொஸ்டின் நம்பர் 4 வந்து √9/27. 9க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் நமக்கே தெரியும் 3 தான் கிடைக்கும். √9/√27 எழுதிங்க. √9 வந்து 3 3s are 9, 3 ஸ்கொயருங்கிறது 3 ஆயிடுது. கீழே 9 3s are 27. √9 × 3 எழுதுவீங்களா? அப்படி எழுதுறப்ப 3/9 வந்து 3 3s are 9ன்றப்ப ரூட்டுக்கு வெளியே 3 போயிடும், ஒரு 3, இன்னொரு 3 மட்டும் உள்ளே இருக்கும். இந்த 3யும் 3யும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 1/√3. இந்த 1/√3ங்கிறது இர்ராஷனல் நம்பர். அதனால் கொஸ்டின் நம்பர் 4 இர்ராஷனலாக இருக்குது. கொஸ்டின் நம்பர் 5 போயிடலாம். √64 -√64 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை சால்வ் பண்ணுறப்ப நமக்கு ஆன்சர் வந்து 8 8s are 64ன்னு தெரியுன்றனால
-8/1 ஆர் 8ன்னு சொல்லி எழுதிடுறோம். இது வந்து ரேஷனல் நம்பர். இதோட டெசிமல் எக்ஸ்பான்ஷன் வந்து டெசிமல் ரெப்ரசன்டேஷன் வந்து -8.0. நெக்ஸ்ட்டு 100 கொடுத்துருக்காங்க. 100க்கு வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்ப நமக்கு ஆன்சர் 10 கிடைக்குது. இந்த 10 வந்து நம்ம என்னென்ன எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10.0ன்னு எழுதலாம். 10.0 தான் இதோட டெசிமல் ரெப்ரசன்டேஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5 போயிடலாம். இது த ஃபாலோயிங் ஈக்குவேஷன் find which of the variable x, y, z etc. represent the rational or irrational numbers சொல்லி கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் எந்த வேரியபிள்ஸ் வந்து ரேஷ்னல் நம்பரையோ இர்ரேஷனல் நம்பரையோ ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட் கொஷின் வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட் கொஷின் வந்து x² = 5. இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோன்னா ஸ்கொயர் அங்கிட்டு போகிறப்ப x = √5ன்னு மாறிடும். √5 வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது, அதனால் இது இர்ரேஷனல் நம்பர். y² = 9 கொடுத்துருக்காங்க. y² = 3² எழுதுனா இந்த ஸ்கொயரையும் கேன்சல் பண்ணுறப்ப y = 3ன்னு சொல்லி நமக்கு கிடச்சிருது. 3 வந்து p/q ஃபார்மில் 3/1 எழுதலாம், அதனால் இது வந்து ரேஷனல் நம்பர். கொஸ்டின் நம்பர் 3 z² = 0.04. z² = 0.2 the whole squareன்னு எழுதலாம். அப்படி எழுதுகிறப்ப அதான் 2 × 2 நமக்கே தெரியும் 4. அப்போது 0.2 × 0.2ன்னா அதான் 0.04. 2 நம்பர் தள்ளி டாட் வச்சு வர ஆன்சர். இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆகிறப்ப z = 0.2ன்னு கிடச்சிருது. 0.2ங்கிறத 2/10 எழுதலாம் p/q ஃபார்மேட்டில். ஸோ இட் இஸ் அன் ரேஷனல் நம்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4 போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 4 வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா u² = 17/4. இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும்னா u² = √17/4. u² = 17க்கு ஸ்கொயர் ரூட் கிடையாது, அதனால் இப்படியே இருக்கும். 4 மட்டும் ஸ்கொயர் ரூட் இருக்கிறப்ப 2ன்ற ஆன்சர் கிடைக்கும். இந்த √17ங்கிறது இர்ரேஷனல் நம்பர், அதனால் இந்த ஃபுல்லுமே இர்ரேஷனலாக மாறிடுது. கொஸ்டின் நம்பர் 4 வந்து irrational number, which means u is an irrational number. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5 போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 5 வந்து v² = 3 கொடுத்துருக்காங்க. இப்போ v = √3 ஆயிடுது. √3 வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது, அதனால கொஸ்டின் நம்பர் 5லேருந்து v வந்து இர்ரேஷனல் நம்பராக இருக்குது. w² = 27. இங்கே கூட சிம்பிள் வரும். ஓகே, w² = 27 கொடுத்துருக்காங்க. 27 நம்ம எப்படி எழுதலாம்? w² = 9 3s are 27 எழுதலாமா? which means w² = 3√3 அப்படின்றது தான் இங்கே இப்படி வரும். w² = 3² × 3 வரும். இந்த ஸ்கொயர் கேன்சல் பண்ணி 2 சைன் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்ப இங்கே வந்து 3√3 w = 3√3 கிடச்சிருது. இது வந்து ப்ராடக்ட் ஆஃப் ரேஷனல் நம்பர் அண்ட் இர்ரேஷனல் நம்பராக இருக்குது. 3 வந்து ரேஷனல் நம்பர், √3ங்கிறது இர்ரேஷனல் நம்பர். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறப்ப நமக்கு வர ஃபைனல் ஆன்சர் இர்ரேஷனல் நம்பராக இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7 வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா t² = 0.4 கொடுத்துருக்காங்க. நமக்கே தெரியும் 0.24 வந்து 4/10ன்னு சொல்லி எழுதலாம். 4/10 அப்போ t² = 2/5 அப்படின்னு எழுதலாம். 2/5க்கு வந்து 2 ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்ப என்ன கிடைக்கும்? t = √2/5. பெரிய ரூட் போட்டு √2/5ன்னு கிடைக்கும். இது இர்ரேஷனல் நம்பர்.
அதனால் t வந்து இர்ராஷனல் நம்பர்னு சொல்லி நம்ம சொல்லிடுறோம். இதோட இந்த எக்ஸசைஸ் முடியுது. எக்ஸசைஸ் 1.5 வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.